செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு. சுய விழிப்புணர்வு அப்படின்னா நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கிறது. நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்மளோட நடவடிக்கைகள், இந்த மூணுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நம்மளோட எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக இருந்தாலோ பாசிட்டிவாக இருந்தாலோ அதுதான் நம்மளோட உணர்ச்சிகளாக வெளிப்படும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் நெகட்டிவ் எண்ணங்களே இருக்கும்போது நம்ம குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லவோ கேட்கவோ வரும்போது நமக்கு சட்டுன்னு கோவம் வரும். அந்த உணர்ச்சிகள் நம்ம காட்டிடுவோம். ஸோ அதனால் குழந்தைக்கு அது டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சுய விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணணும். நம்ம எந்த எண்ணத்தில் இருக்கோம், பாசிட்டிவில் இருக்கோமா, நெகட்டிவ் எண்ணங்களில் இருக்கோமா, நல்ல விஷயங்கள் யோசிக்கிறோமா, இல்லை நமக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் நம்ம ரொம்ப யோசிக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்களில் நம்ம பிடிக்காத விஷயங்களை தான் யோசிச்சுட்ருப்போம். அப்படி யோசிக்கும்போது நம்மக்கிட்ட யாராவது வந்து பேசும்போது அந்த கோபத்தை நம்ம அவங்கக்கிட்ட காட்டிடுவோம். அதனால் நம்ம நம்மளோட தாட்ஸ் வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணி நல்ல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளால் நம்மளோட ஃபீலிங்ஸும் நம்மளோட உணர்ச்சிகளும் நல்ல விதமாகவே இருக்கும்.